வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான பயணத்தை தொடங்க போறோம். 12ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு மிகச்சிறந்த தமிழ் இலக்கியத்தோட ஒரே ஒரு பாடலுக்குள்ள எவ்ளோ பெரிய தத்துவ ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு தான் இந்த விளக்க உரையில நாம டீகோட் பண்ண போறோம். வாங்க உள்ள போகலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு மாபெரும் இலக்கிய படைப்பு. ஆனா, அதோட முதல் வார்த்தைய அந்த நூலை எழுதினவரே எழுதலன்னா எப்படி இருக்கும்? உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? சைவ நாயன்மார்களோட வரலாற்றை எழுதுறதுக்காக சேக்கிழார் பெருமான் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போறாரு. இந்த மாபெரும் காவியத்தை எப்படி தொடங்கிறதுன்னு அவர் யோசிச்சு நின்னப்போ, சாட்சாத் அந்த நடராஜ பெருமானே உலகலாம் அப்படிங்கிற முதல் வார்த்தைய அடியெடுத்து கொடுத்ததா ஒரு மிகச்சிறந்த ஐதீகம் இருக்கு. இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் முழு பிரபஞ்சத்தையும் உள்ளடக்கிய அந்த பெரிய புராணத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷனா அமையுது. சரி, இப்போ நாம அந்த பாடலுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். சேக்கிலார் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பாருங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். இத கேட்கும்போதே ஒரு பிரம்மாண்டம் தெரியுதுல்ல. இது வெறும் சாதாரண வார்த்தைகள் கிடையாது. பரம்பொருளோட, அதாவது அந்த இறைவனோட அளவிட முடியாத தன்மைய நமக்கு அறிமுகப்படுத்துற ஒரு மிக முக்கியமான வரி இது. அதாவது இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இறைவனோட தன்மை அப்படிங்கிறது நம்ம மனித அறிவுக்கும் மொழிக்கும் அப்பாற்பட்டது அப்படிங்கிற சைவ சித்தாந்த கருத்தை இந்த வரி ரொம்ப ஆழமா பதிவு செய்து. இது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் ஒன்னா சேர்ந்து முயற்சி செஞ்சா கூட அந்த இறைவனோட உண்மையான பெருமையை முழுமையா உணரவும் முடியாது, அதை வார்த்தைகளால விவரிக்கவும் முடியாது. அதுதான் அதோட உண்மையான அர்த்தம். எவ்வளோ பெரிய சிந்தனை பாருங்க. அப்படியே பாடலோட இரண்டாவது வரிக்கு வந்தோம்னா, நிலவு லாவிய நீர்மலி வேணியன். இந்த இடத்துல ஒரு பிரில்லியண்டான ஷிஃப்ட் நடக்குது. அதாவது நம்மால புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச நிலையிலிருந்து டக்குன்னு நம்ம கண்களுக்கு தெரியுற இயற்கையோட அடையாளங்களை நோக்கி பாடலோட கவனம் திரும்புறதை இது காட்டுது. இப்போ சிவபெருமானோட சடைமுடியில என்ன இருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. பிறைச்சந்திரனும் இருக்கு, பெருக்கெடுத்து ஓடுற கங்கை நதியும் இருக்கு. இங்க நிலவு அப்படிங்கிறது பிறையையும், நீர்மலி அப்படிங்கிறது கங்கை நீரையும் குறிக்குது. இது சும்மா ஒரு வர்ணனை கிடையாது. இயற்கையோட ரெண்டு பெரிய அடையாளங்களான நீர், ஒளி, இது ரெண்டையும் தன்னுள் வச்சுக்கிட்டு இந்த முழு உலகத்துக்கும் இயற்கைக்கும் ஆதாரமாவே இறைவன் இருக்கான் அப்படிங்கறத இது ஆணித்தரமா சொல்லுது. ரைட். இப்போ நாம மூணாவது வரிக்கு போவோம். அலகில் சோதியன். இந்த வரிய படிக்கும்போதே ஒரு விதமான பிரகாசம், ஒரு வெளிச்சம் நமக்குள்ள தோன்றத உங்களால உணர முடியுதா? இறைவன் அப்படிங்கிறவன் ஒரு எல்லையற்ற, அளவிட முடியாத ஒரு பேரொளியா இந்த இடத்துல விவரிக்கப்படுறான். இந்த இடத்துல நாம ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை ரொம்ப சரியா புரிஞ்சுக்கணும். அலகு அப்படிங்கிற தமிழ்ச் சொல்லுக்கு அளவு இல்லைன்னா எல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ அலகில் அப்படின்னா அளவில முடியாததுன்னு அர்த்தம். இறைவன் அப்படிங்கிறவன் எந்த ஒரு அளவுகோலுக்கும், அதாவது எந்த ஒரு கால்குலேஷனுக்கும் உட்படாத, அளவிட முடியாத எல்லையற்ற ஞானத்தோட வடிவம் அப்படிங்கறத இது காட்டுது. இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? சேக்கிழார் இங்க குறிப்பிடுற அந்த ஒளி இருக்குல்ல, அது உலகத்துல நாம சாதாரணமா நம்ம கண்களால பாக்குற அந்த வெளிப்புற ஒளி கிடையாது. அது ஞான ஒளி. மனித ஆன்மாவை சூழ்ந்திருக்கிற அந்த ஆழமான அறியாமை இருள முற்றிலுமாக அகற்றக்கூடிய உள் வெளிச்சம் தான் அந்த ஞான ஒளி. ஆக, இது வெறும் பிசிக்கலான ஒரு சிறப்பை பத்தி பேசல, இது ஒரு மாபெரும் தத்துவச் சிறப்பு. சரி, இது அடுத்து எப்படி விரியுதுன்னு பாப்போம். 4வது வரியான அம்பலத்தாடுவான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நிகழ்வை குறிக்குது. சிதம்பரம் அம்பலத்துல நடராஜ பெருமான் நிகழ்த்துற அந்த பிரபஞ்ச நடனத்துக்கு, அதாவது அந்த காஸ்மிக் டான்ஸுக்கு இது நம்ம கூட்டிக்கிட்டு போகுது. இது ஏதோ ஒரு சாதாரண நடனம் கிடையாதுங்க. இது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட துடிப்பு. அந்த ஆனந்த தாண்டவத்துக்குள்ள இருக்கிற ஆழமான தத்துவத்தை கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி பாப்போம். சைவ சித்தாந்தத்துல இத ஐந்தொழில்கள் அப்படின்னு சொல்வாங்க. அது என்னன்னா படைப்பு, காப்பு, அழிவு, மறைவு, அப்புறம் அருள். இறைவன் சிதம்பரத்துல ஆடுற அந்த திருக்கூத்துங்கிறது வெறும் ஒரு ஆர்ட் ஃபார்ம் கிடையாது, அது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட இயக்கமும் செயல்பாடும் தான் அப்படின்னு இந்த தத்துவம் நமக்கு உணர்த்துது. நினைச்சு பார்க்கவே சிலிர்ப்பா இருக்குல்ல. இப்போ நாம பாடலோட கடைசி வரிக்கு வந்துட்டோம். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இவ்ளோ நேரம் பிரபஞ்சத்தோட எல்லையற்ற பரப்பிலையும் பிரம்மாண்டமான 5 தொழில்கள்லையும் டிராவல் பண்ண நாம இப்போ அப்படியே ஒரு தனி மனிதனோட மிக நெருக்கமான ஒரு மைக்ரோ லெவல் பக்தி நிலைக்கு கொண்டு வரப்படுறோம். இந்த வரியில இருக்கிற அந்த கவிதை நயத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இறைவனோட திருவடிகள் ஒரு மலரு போல மிக மென்மையானவைனும், சிலம்பு போல ரொம்ப இனிமையான ஓசைய தரக்கூடியவைனும் உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த பிரமாண்டமான பிரபஞ்ச நடனத்தை பார்த்த உடனே இறைவன் நம்மள மிரட்டுறவர் கிடையாது, ஒரு பூவை போல ரொம்ப எளிமையா அணுகக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு ஆறுதலான ஃபீலிங்கை இது நமக்கு தருது.
இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு அல்டிமேட்டான பாடம் என்னன்னா அது பணிவு. பக்தன் தன்னை முழுமையா தாழ்த்திக்கிட்டு அந்த திருவடிகளை மனமாற வாழ்த்தி இறைவனோட அருளை வேண்டான். ஏன்னா மனிதனோட அறிவை வச்சுக்கிட்டு இறைவனை முழுமையா அறிய முடியாது. இறைவனோட கருணையும் அருளும் இல்லாம உண்மையான ஞானம் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லைங்கிறத இந்த உண்மையான சரணாகதி நமக்கு நிரூபிக்குது. பெரிய புராணத்தோட இந்த முதல் பாடல் ஏன் 12ஆம் நூற்றாண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சைவ இலக்கியத்துல ஒரு மாபெரும் பொக்கிஷமா பார்க்கப்படுவதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஆழமான தத்துவத்தையும் கவிதை நயத்தையும் ரொம்ப அழகா பிளெண்ட் பண்ணுது. பிரபஞ்சத்தோட பிரமாண்டத்தையும் ஒரு தனி மனிதனோட பக்தியையும் பேலன்ஸ் பண்ணுது. எல்லாவற்றுக்கும் மேலா இறைவனோட பெருமையை புரிஞ்சிக்கிற ஒரு ஆன்மீக திறவுகோளா செயல்பட்டு இறைவனோட அருளின்றி ஞானம் இல்லைங்கிறத ரொம்ப தெளிவா நமக்கு கத்துக் கொடுக்குது. நாம இந்த விளக்கு உரையோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இறைவன் அப்படிங்கிறவன் உண்மையிலேயே நம்ம மனித அறிவுக்கும் மொழிக்கும் அப்பாற்பட்டவன்னா இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சிக்க நமக்கு தேவையானது எல்லையற்ற அறிவா, இல்ல எந்த விதமான அகங்காரமும் இல்லாத அந்த எளிமையான பக்தியும் பணிவுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சிந்தனையோட இன்னைக்கு நம்ம விடை பெறுவோம். இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவன், நிலவு உலாவிய நீர்மலிவேணியன், அழகில் சோதிய நம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால், தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள் மானடம் செய்வரதர் பொன்தாள் தொழ, எடுக்கும் மாக்கதை இந்த செய்யுளாய், நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட, தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள் முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவான். மடிவளர் சடைமுடி மன்றுளாரை முன், துதி செய்யும் நாயன்மார் தூய சொல் மலர், பொதிநலன் நுகர்த்தரு புனிதர் பேரவை, விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே, அளவிலாத பெருமையராகிய அளவிலாடியார் புகழ் கூறுகேன், அளவு கூட உரைப்பரிது ஆயினும் அளவிலாசை துறப்பாரைகுவே. தெரிவரும் பெருமை திருத்தொண்டர்க்கம், ஒருவரும் சீர் புகழலுற்றேன் முற்றம், பெருகு தங்கடல் ஊற்று உன் பெருநசை, ஒரு சுணங்கனை உக்கும் தகைமையே. செப்பல் உற்ற பொருளின் சிறப்பினால், அப்பொருட்கு உரையாவரும் கொள்வராய், இப்பொருக்கு என் உரை சிறிது ஆயினும், மெய்ப்பொருட்கு உரியார் கொள்வர் மேன்மையால். நேய இவ்வுரை கொண்டு விரும்புமா, சேயவன் திருப்பேரம்பலம் செய்ய, தூய பொன்னணி சோழன் நீடூழிப்பார், ஆயசீர் அனபாயன் அரசவை, அருளின் நீர்மை திருத்தொண்டு அறிவரும், தெருளின் நீரெது செப்புதற்காமியனின், வெருளில் நெய்மொழி வானிழல் கூறிய பொருளினாகும் என புகழ்வாமன்றே. இங்கு இதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னாய், தொங்கு இருள் இரண்டின் மாக்கள்
சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புற இருள் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராண